Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான ஆரஞ்சு மூடி சிசி தான் நம்ம வந்து லைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த சிசி பாத்தீங்கன்னா நம்ம வந்து கனமா போஸ்ட்ல யூஸ் பண்ண ஒரு சிசின்னு கூட சொல்லலாம். சோ அதோட சேக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க. சோ அதுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம டுட்டோரியல் மேக் பண்ணிருக்கோம். சோ அது செக் பண்ணாதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. சோ உங்களுக்குமே பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த சிசி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா மேக் பண்ண போறோம். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த சிசி கூட காம்ப்ளிமெண்டா லைக் ஒரு ஹேஸ் ஃபிளாஷ்லாம் ஆட் பண்ணா ரொம்பவே சூப்பராவே இருக்கும் ஓகேங்களா. சோ அதையுமே பாத்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, first of all என்ன பண்ணீங்கன்னா Light Motion app ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான clip பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட் அகைன் கொடுங்க. தென் அதர் ஆப்ஷன் அகைன் போங்க. அதில் சேனல் ரீமேப் RGB வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 4 கலர்ஸ் வந்து இருக்கும், RGBன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா RRGA அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே போல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அகைன் என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹியூ ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியூ ஷிஃப்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹியூ ஷிஃப்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணேனோ அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1x into 52%, 52 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஹியூ ஷிஃப்ட்டோட வேல்யூவை ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு லுக் வந்து அந்த வீடியோவில் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே போல். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே போல் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு -10 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அந்த கலர் அண்ட் லைட் போயிட்டு கலர் டியூன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் டியூனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிஃப்ட், காமா, கெயின், ஆஃப்செட் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆரஞ்சு லுக்குக்காண்டி கொஞ்சோண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ சைடுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது நீங்கள் வந்து டோட்டலாக ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கலர் டியூன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா கிரேடியன்ட் ஓவரில் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா கலர் 1, கலர் 2 இருக்கும். ஸோ அதில் கலர் 1 பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ கலர் 2 பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலர் இருக்குதுல, ஒயிட் கலர் இருக்குதுல, ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸோ இந்த கிரேடியன்ட் மேப் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆக்கிடுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா அதோட கலரை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடணும். செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா பிரைட்னஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 6%க்கு வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8%க்கு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இதுதாங்க வந்து கரெக்டான வேல்யூஸ். இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ செட் பண்ணதுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த ஓவர்லேயோட ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிடணும். லைக் ஒரு 80% வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ 80 இல்லைனா அந்த வீடியோக்கு ரிலேட்டபுளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஷார்ப்பன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற வேல்யூ வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ப்பனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 0.50 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கூட்டுறேன் ஓகேங்களா. ஒரு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.0க்கு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 0.10 வச்சுக்கோங்க, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8.0 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்பன் செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு கலர் கிரேட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? சாதாரணமாக இப்படி தான் இருக்குது அந்த ஃபுட்டேஜ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு லுக் ப்ளஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான ஒரு கலர் கிரேடாக வந்து நம்ம மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்ப்ளேஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் வெறுமனே சேனல் ரீமேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதுமானது. பட் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு லுக், ஒரு டிம்மான ஆரஞ்சு லுக் வந்து அதில் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு கேட்டால் டவுட் தான். ஸோ கொஞ்சம் ஹெவியான ஆரஞ்சு லுக் தான் வந்து அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக வந்து இது போல் வந்து ஒரு சிசி நீங்களுமே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க இதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.